அயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா விவாகரத்து வேணும்னு சொன்னதுமே சோழன் மனசுல அவ்வளோ ஒரு படபடப்பு, கண்ணீர் வடியுது. இங்க நிலாவை பார்த்து அதிர்ச்சியா உறைஞ்சு போய் நிக்கிறாரு. என்னப்பா சோழன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் கேட்கவும் சோழனால எதுவுமே பேச முடியல, வாய் அடைச்சு போய் நிக்கிறாரு. அது வந்து மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் தயங்கவும், சரி இங்க பாருமா, நீ எடுத்திருக்கிறது அவசரமான முடிவு மாதிரி தான் எனக்கு தெரியுது. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகலை, 1 வருஷத்துக்குள்ள நீங்கள் விவாகரத்துன்னு வந்து நிற்கிறது சரினே படலை. உங்களுக்கு இவ்வளோ நாள் ஹியரிங் கொடுத்து கவுன்சிலிங் அனுப்பணும், ஓகே. ஆனால் இருந்தாலும் இதை இறுதியான முடிவாக சொல்ல முடியாது. உங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுக்குறேன். 6 மாத காலம் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும். 6 மாதத்துக்கு பிறகு நீங்கள் இதே முடிவோடு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் தீர்ப்பு எழுதிடுறாங்க. சோழனுக்கு இருந்தாலும் நிலா இப்படி சொன்னது பயங்கரமான அதிர்ச்சி. 6 மாதம் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டாங்க, விவாகரத்து உடனே கொடுக்கல. கோர்ட்ல இருந்து நிலா வர வரைய சோழன் ஒரு வார்த்தை கூட பேசல. சோழன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல நிலா எவ்வளவோ கூப்பிடுறாங்க. ஆனா நிலா கூப்பிடுறத கொஞ்சம் கூட சோழன் காதுலயே வாங்கல. முகத்துல அவ்வளோ ஒரு கோபம், வருத்தம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து சோழன் அப்படியே கல்லு குத்தாட்ட உட்காந்துடுறாரு. சேரன் பார்த்துட்டு, என்னப்பா போயிட்டு வந்துட்டீங்களா, என்னப்பா நிலா என்கிட்ட சொன்னது தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் சோழன் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. நிலாவும் அமைதியாக இருக்காங்க. என்னப்பா என்ன நடந்துச்சு, கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் வெளியில இருந்து நடேசன் வராரு, பல்லவன், பாண்டி எல்லாரும் வராங்க. என்னண்ணே கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கையில, தெரியலடா, 2 பேரும் கோர்ட்டுக்கு போயிட்டு இப்போதான் வந்தாங்க. சோழன் என்னன்னா அப்படி உட்காந்துருக்கான், நிலா கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், என்னங்க கோர்ட்ல என்ன நடந்துச்சு, டே சோழா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், என்னப்பா நிலா நீ என்கிட்ட விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்லை, சோழன் கூட சேர்ந்து வாழ போறேன்னு தானே சொன்னேன், அதைத்தானே கோர்ட்ல சொன்ன அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, அடுத்த நிமிஷமே சோழன் பயங்கரமான கோவத்தோட எந்திரிச்சு நிலாவுடைய கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிடுறாரு. என்ன சொன்ன, என்ன சொன்ன, இவ என் கூட சேர்ந்து வாழ போறா அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கண்ணெல்லாம் கலங்கி சேரனை பேசவும், டேய் எதுக்கிட்டப்ப அந்த பொண்ணு அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கோவப்படவும், போனேன் என்ன சொன்னா தெரியுமா, கோர்ட்ல இவ என்ன சொன்னான்னு தெரியுமானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவ்வளவு கோவப்படுறாரு. என்னடா என்ன நடந்துச்சு கோர்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், கோர்ட்ல வக்கீல் ஜட்ஜம்மா கேட்டாங்க, நீங்க சேர்ந்து வாழ்றீங்களா இல்ல விவாகரத்து வாங்க விருப்பப்படுறீங்களா, நான் சொல்ல வர போனேன், இல்லை எங்களுக்கு விவாகரத்தெல்லாம் வேணான்னு. ஆனா இவ உடனே இல்ல விவாகரத்து கொடுத்துருங்க, இந்த முடிவு தான் எங்களுடைய கடைசி முடிவு அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம சட்டுன்னு சொல்றா. இவ்வளவு நாள் என் கூட இருந்தாலே ஏதோ என்னைய புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, ஏதோ என் கூட வாழ போற மாதிரியே என் கூட பேசி பழகிக்கிட்டு இருந்தாலே திடீர்னு அங்கே வந்து இப்படி சொல்லல, எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமான்னு மனசெல்லாம் சுக்கு நூறா உடஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அழுதுகிட்டே சொல்லவும், அதுக்கு எதுக்கடா இப்ப அந்த பொண்ணு அடிச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், பின்ன இங்க ஒண்ணு பேசுறா, என் கண்ணு முன்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிறா, கடைசியில ஒரு இடத்துல வந்து சேர்ந்து வாழ போறோன்னு வரையில அவ திடீர்னு இல்ல இது வேணான்ற மாதிரியே பேசுறா, என்னால இவளை புரிஞ்சுக்கிறவே முடியலனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நிலா பார்த்தா அழுதுகிட்டே நிக்கிறாங்க. நிலா நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், விடுங்கண்ணே அவர் என்னை அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இல்ல உன் மனசுல என்னதாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க, என்னை பத்தி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, என்னை பார்த்தா கூமுட்ட பய மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், நிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உன் கூட நான் இவ்வளவு நாள் சுத்துறேல, உனக்கு தெரியுதுல, உன் கழுத்துல தாலி கட்டின நிமிஷத்துல இருந்து உன்னை என் உசுருக்கு மேல பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும்தான் என் மனசுல இருக்க, வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும், உன் கூட விவாகரத்தெல்லாம் கொடுக்க எனக்கு விருப்பமே கிடையாது, ஆனா ஏண்டி என் மனசு உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவ்வளவு கோப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. டே விடுறா சோழா அப்படின்னு சொல்லி பாண்டி சமாதானப்படுத்தல, டே இதுல யாரும் நீங்க தலையில கூடாது, இது எனக்கும் அவளுக்கு இருக்கிற மேட்ரு, இதுல யாராவது தலையிட்டீங்க நல்லா இருக்கா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சரி இதெல்லாம் விடுடி, கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இப்ப அண்ணன் சொல்லுச்சே எனக்கிட்ட விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்ல, சோழன் கூட சேர்ந்துதான் வாழ போறேன்னு சொல்ல போறதா அண்ணன் கிட்ட சொன்னீல, அப்புறம் ஏண்டி, அப்புறம் எதுக்காக கோர்ட்ல வந்து என் கூட வாழ விருப்பம் இல்ல விவாகரத்து கொடுக்க போறேன்னு ஏண்டி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவப்படவும், அதுக்கும் பார்த்தா நிலா வாயவே திறக்கல, அமைதியா நிக்கிறாங்க. பதில் சொல்லு
பதில் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கத்தி கேட்டுக்கிட்டு இருக்கையில, சரிடா கோர்ட்ல என்னதான் சொன்னாங்க, விவாகரத்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், இல்லைண்ணே 6 மாசம் சேர்ந்து வாழ டைம் கொடுத்துருக்காங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல. 1 வருஷத்துக்குள்ள விவாகரத்துன்னு கேட்டு வந்து நிக்கிறதுனாலதான் அத்தனை ஹியரிங், அத்தனை கவுன்சிலிங், அத்தனை அட்டன் பண்ணி கடைசி ஹியரிங் இதுதான் இருக்கும், விவாகரத்து வேணான்னு சொல்லி கோர்ட்டுக்கு இனிமேல் போகவே வேணான்னு முடிவெடுக்கலான்னு இருக்கும் போதுதான் இவதான் எனக்கு விவாகரத்து வேணும், இனி நாங்க சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு இவதான் சொன்னா. நான் பதில் சொல்றதுக்குள்ள ஜட்ஜ் மேடம் 6 மாசம் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. 6 மாசத்துக்கு அப்புறமும் இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா வர்ற ஹியரிங்லேயே விவாகரத்து கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், அப்பதான் சேரன், என்னப்பா ஏன்பா நல்லா தானே இருந்துக்கிட்டு இருந்த, நாங்கள்லாம் கூட இவன் மேலே கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருந்தாலும் நீ இவன் மேலே நம்பிக்கை வச்சு மரியாதை வச்சு நல்லா தானப்பா 2 பேரும் பேசி பழகிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு உனக்கு என்னப்பா ஆச்சு, ஏன் கோர்ட்டில் போய் விவாகரத்து வேணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கல, அண்ணே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழுதுகிட்டே ரூமில் போய் கதவை சாத்திக்கிறாங்க. என்னன்னு ஏன்னு இவ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சேரனை கட்டி பிடிச்சி அழுகவும், விடுடா சோழா விடு, அந்த பிள்ளை என்ன நினைச்சோ தெரியலையே, நம்ம கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சேரன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, நிலா ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நான் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கவே இல்லை சோழன், நான் உங்க கூட சேர்ந்து வாழன்னு தான் ஆசைப்படுறேன், ஆனால் என் சூழ்நிலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாட்டுக்கு நினச்சி அழுகுறாங்க. நிலா கோர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கையில தான் நிலாவுடைய அம்மா கிட்ட இருந்து நிலாவுக்கு ஃபோன் வந்திருக்கும். ஹலோ அம்மா அப்படின்னு சொல்லி நிலா ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னம்மா என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கையில, அப்போதான் தேனு மனோகருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, மொத்த பிஸ்னஸ் பொறுப்பையும் உன்கிட்ட அப்பா ஒப்படைக்க போகிறதா முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லியிருப்பாங்க. இந்த முடிவு கேட்டதுலேருந்து தான் நிலாவுக்கு சோழன் கூட வாழணுமா வேணாமா, இல்லை நம்ம இப்படியே இருந்துருவோமா, இல்லை விவாகரத்து வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ள எக்கச்சக்கமான குழப்பம் வந்திருக்கும். மொத்த பிஸ்னஸ் பொறுப்பையும் நிலா கிட்ட மனோகர் ஒப்படைக்க போறாரு அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதுலேருந்து இந்த விவாகரத்து முடிவு இப்படியே இருக்கட்டும், விவாகரத்து கிடைச்சா நல்லதுதான், சோழன் அவர் லைஃப்பை பார்க்கட்டும், நம்ம இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. அதுக்காகத்தான் கோர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி விவாகரத்து வேணும்னு சொல்லியிருப்பாங்க. நிலா தேனுக்கிட்ட பேசின விஷயம் நிலாவுக்கு மட்டும்தான் தெரியும், வீட்டில் இருக்கிற மற்ற யாருக்குமே தெரியாது. அதைத்தான் நிலா நினச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க. உங்களை விட்டு போகணும்னு நான் என்னைக்குமே நினச்சது கிடையாது, உங்கள் கூட தான் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ என் சூழ்நிலை, நான் எப்போ வேணாலும் திருவண்ணாமலைக்கு போகலாம், நான் உங்களை விட்டு போகிற சூழ்நிலை வரும், என் அம்மா அப்பாவுக்கு உங்களை பிடிக்கல, கண்டிப்பாக நான் உங்களை கூட்டிகிட்டு போனேன்னா உங்களை ஏதாவது அவங்க செஞ்சிருவாங்க, அதனால் நான் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு நிலா இந்த முடிவு எடுத்திருப்பாங்க.